ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சீரியஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த சேலஞ்சில் வந்து நாம் சேர்ந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற சேலஞ்சில் இன்றைக்கி தேர்டு வீடியோ. ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு என்ன அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தோம்ல, நேற்று அனலைஸ் பண்ணது ஒன்று, அண்ட் தென் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது ஒன்று. மொத்தம் 3 நாள். ஓகே, நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு, மொத்தம் 3 நாள். ஸோ நாளைக்கானது தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் தென் நேற்று பண்ணதில் ஒரு கிரிப்டோ இன்னுமே ட்ரேட் ஓடினுக்குது. ஸோ அது ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமா, மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ண வச்சுருந்தோம்ல, அதுவும் இன்னுமே ட்ரேடு போயினுக்குது. ஸோ அதையும் நம்ம ஹோல்டு வச்சுக்கலாமா வேணாமான்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறோம்ல, அதுவுமே இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இப்போ நம்ம சொல்லும் போதே கொஞ்சம் கன்ஃபியூஷனல் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ கொஞ்சம் அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம பிடிசி அண்டு எத்திரியம் அனலைஸில் நம்ம முதல்ல நேற்று ட்ரேட் அனலைசிஸும் இன்னி ட்ரேட் அனலைசிஸோட ஹோல்ட் பண்ணலாமா, என்ன டிசிஷன் எடுக்கலாம், அதை பார்த்துட்டு நம்ம பிடிசி பார்ப்போம். ஓகேவா? நம்ம முதல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் இன்றைக்கி பண்ணதில்ல, அதுக்குனால நம்ம நேற்று பண்ணதை முதல்ல பார்ப்போம். பிசிஹெச் முதல்ல பிசிஹெச் நம்ம டேயில் பார்ப்போம். டெய்லி டைம் ஃப்ரேமு இங்கே பாருங்கள். டே டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா, இப்போ மேலே இறங்கலாம், இப்படி போயிட்டு இப்படி ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி வருது, ட்ரிபிள் எம்ஐ. பட் இது ஒரு க்ளோசிங் வராத வரைக்கும் நம்ம எம் பேட்டர்ன் சொல்ல முடியாது. இப்போ தான் வரோம். ஓகேவா? இன்கேஸ் நம்ம இந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகாத வரைக்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பையிங்கில் தான் இருக்கிறான். டேவை பொறுத்தளவுக்கு இன்னும் பையிங்கில் தான் இருக்கிறான். என்னோட மூவிங் ஆவரேஜை பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. சரி, 4 ஹவர்ஸில் பார்த்தலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு சப்போர்ட்டான ஒரு மூவிங் ஆவரேஜ் இருக்குது, மொதல் விஷயம். ஸோ மூவிங் ஆவரேஜில் நமக்கு ஃபேவர் ஆகுது, அதில் எந்த ப்ராப்ளமேட்டிக் இல்லை இப்போதைக்கு கரன்சி இருக்குது. ரெண்டாவது, 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பேட்டர்ன் போகுது. இன்கேஸ் இந்த லெவல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ கீழே வரான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாமல் பார்த்தா நமக்கு பிடிசி ஃபேவர் இருக்குது. 45,000, 240, 200 அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா, நம்ம பிடிசி ஃபேவர் ஆகிற ஒரு காரணத்தினால நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணலாம். இப்போதைக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணலாம். நம்ம நேற்று இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம். 262 இல்லை 251.55 நம்ம பை பண்ணியிருந்தோம். இன்னும் போயின்னுக்கிறான். ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்ட்னா, இப்போ ஸ்டாப் லாஸ் போகிறது ஆல்மோஸ்ட் ஒரு 2% கிட்ட லாஸில் வந்துருக்கிறான். ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்பயுமே 0.15 USDT தான். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ ஒரு புல் பேக் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இவனை எதுக்கு மேலே போனால் நம்ம அக்ரெசிவாக பார்க்கலான்னா, இங்கே பார்த்துக்கோங்க, இந்த லெவல் 268.50. வென்னவர் இப்போ மார்க்கெட் போயிட்டு இப்படி போயிட்டோன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையிங் பேட்டர்ன். ஓகேவா? நம்ம அதுக்கடுத்து கூட நம்ம வேணும்னா நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணிக்கலாம். டெய்லி அனாலிசிஸில் நம்ம பை பண்ணிக்கலாமே தவிர, அது வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியாச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் ஆகிறது இந்த லெவல் தான். ஸோ ஒன்று இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டாலும் ஓகே, பரவாயில்ல. இன்னி வரைக்கும் நம்ம 2 நாள் ட்ரேட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு கிரிப்டோ கூட நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணல. இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. நமக்கு இருக்குது 4, நம்மகிட்ட ஃபண்டும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஓகேவா? அது நம்ம கிளியராக இருக்கணும். சரிங்களா? நம்ம மொத்தம் 300 ரூபாவை இப்போ நம்ம வச்சுக்கிற ஃபண்டு மொத்தமாக கூட லாஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு கேப்பாசிட்டியில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா, லாஸ் ஆகிறத பற்றி பார்க்காதீங்க. நம்ம இப்போ ஸ்டடி, நம்மளால் முடியுதா இல்லையா அப்படின்றது ஒரு இது. ஓகேவா? ஸோ பிசிஹெச் பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிறதால இங்கே ஒரு பையிங் சைடு இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணலாம். 4 ஹவர்ஸும் ஃபேவர் ஆகலாம். ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. 1 ஹவரை பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல ரீசன் பார்த்திங்கன்னா, ஒரு மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுவே நமக்கு போதுமானதான் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் பிசிஹெச். இப்போ லாஸ்ட்டில் போகிறோம், இட்ஸ் ஓகே, நத்திங் டு சே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி அனலைஸ் இன்றைக்கான சேலஞ்சு பார்த்தோம்ல, ஸோ அதை நம்ம பார்த்தலாம். இன்றைக்கான சேலஞ்சு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல் கிட்ட 1078 சொல்லியிருந்தோமா? யா 4 ஹவர்ஸ் தெரியும் தெளிவா. யா இந்த லெவல் கிட்ட நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, காலைல எத்தனை மணிக்கு நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம்?
1 ஹவரில் பார்த்தா நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. பார்த்துருந்தா தெரிஞ்சு இங்கே பாருங்கள். இந்த ஒரு கேண்டில் வந்து நம்ம போட்ட என்ட்ரி ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு அப்படி செல்லுன்னு மேலே ஏறிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பையிங்கில் தான் இருக்கிறான். ஸோ அதுக்கடுத்து அவன் போன மூமெண்ட்டு நம்ம மெஷர் பண்ணாவே போதும். இன்கேஸ் மெஷர் பண்ணுங்கள், ஆல்மோஸ்ட் 2.50% போயிட்டான். நமக்கு போனதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு. இன்ன வரைக்கும் இங்கே பாருங்கள், 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இன்னும் செல்லிங்க்கு இல்லை. மைண்டட் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு போய்க்கலாம். திரும்பி இது மாதிரி திரும்பி போக வாய்ப்பு நிறைய வைக்குது ஒரு ட்ரெண்டாக. ஸோ 4 ஹவர்ஸ்லேயும் நம்ம பைக்கில் தான் இருக்கிறான். டேயில் பார்த்தா இன்னும் பர்ஃபெக்ட் ஆகுது. காரணம் ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதை வந்து இப்போ ஒரு தடவை பிரேக் அவுட் கொடுத்து ஒரு புல் பேக் கொடுத்தலாம். வேணா இப்போ எத்தனை பேர் பை பண்ணாமல் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் கூட பை பண்ணிடுங்க. இப்போ இருக்கிற லெவல் கரெக்டான லெவல் தான். இந்த லெவல் பை பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி ப்ரைஸ் சொல்லியிருந்தாலும் 1076 அதை வேணால் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தா ஒரு நல்ல அந்தளவுக்கு செல்லிங் சொல்ல முடியாது. 4 ஹவர்ஸ் இன்கேஸ் வந்து இங்கே செல்லிங் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோன்னா நம்ம இங்கே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 1% நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா நம்ம பையிங்கில் தான் இருக்கிறோம். ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ண வேணாம். இவன் க்ளோஸ் பண்ணால் நம்ம ஷார்ட்ஸாக நாளைக்கு வந்து ஷார்ட்ஸாக நான் வீடியோ போடுறேன், அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வேணாம். டிஆர்எக்ஸ் இன்றைக்கி பார்த்தா ஒன்றும் ஓடினா இருக்கிறான். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா IOSTUSDT.P தான். இந்த ஒரு கிரிப்டோ வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? நம்ம இந்த ஒரு கிரிப்டோ வந்து பையிங்க்கு சொல்லியிருந்தோம். காரணம் ரீசன் வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லி வச்சு பார்க்காதவங்க போய் வீடியோ பாருங்கள். இப்போ 4 ஹவர்ஸில் முதல்ல பார்த்துருவோம். டேயில் ஓகே, பட் 4 ஹவர்ஸை பார்த்தா அந்தளவுக்கு நமக்கு ஃபேவராக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு வரோம். பட் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் பார்த்தா நமக்கு ட்ராபேக் ஆகுது. பட் ஆனால் மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு ஃபேவராக தான் இருக்கிறான். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஒப்பீனியன். மோஸ்ட்லி பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்னு நம்புகிறோம். சம் ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. நம்ம வெயிட் பண்ணுவோம். 4 ஹவர்ஸ் ஓகே. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது மூவிங் ஆவரேஜ். இன்கேஸ் இந்த ஒரு இப்படி இது பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாலும் இல்லை இதுக்கு மேலே போய்ட்டோன்னா சூப்பர் தான். நல்லா பார்த்துக்கோங்க. இவனை வந்து எப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக சொல்லலாம், இப்போ லாஸ்ட்டாக டேர்ன் அரவுண்ட் ஆனால அந்த லெவலை வந்து நம்ம நம்பிக்கையாக சொல்லலாம். நம்ம IOST பையிங்க்கு நம்பிக்கையாக சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம்னா BLZ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது நமக்கு நேச்சுரல் தானே. இது ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. நம்ம பிரேக் அவுட் கொடுக்க காரணம் ஏன் பிரேக் அவுட் கொடுக்கணும்னு நினச்சின்னா, BTC வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இவனும் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டுக்கு போகணும்னு நினச்சோம். பட் அதுக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சு. எவனும் மூவ்மெண்ட் போகல, BTC மட்டும். சரி, நம்ம டெய்லி அனலைஸை பார்த்துருவோம். டெய்லி அனலைஸை BTC அனலைஸ் பார்ப்போம். BTC இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நினச்ச மாதிரி மேலே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் என்ன சொல்ல போனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வச்சுக்கோ. 4 ஹவர்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இங்கே 1 ஹவரில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா இன்னும் பையிங்கில் தான் இருக்கிறான். எனக்கு 45,560 500ன்றது ஒரு சப்போர்ட் லைன் தான். ஸோ இது அது இல்லாமல் இந்த லெவலில் பாருங்களேன், ஒரு சப்போர்ட் தான் இதெல்லாம் 45,000லாம். இங்கே இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கணும். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா மேலே ஏறினோடனே கீழே இறங்கிறதுலாம் அதெல்லாம் பேட்டர்னில் வராது. அதான் ரேர் கேஸ். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இன்னும் வேணால் பையிங்கில் வைப்போம். ஓகேவா? 45,000 கீழே வந்து சம் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணால் நம்ம வேணால் செல்லிங்க்கு பார்க்கலாம். டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங்கில் தான் இருக்கலாம். ஸோ நம்ம பையிங்கில் இருப்போம். ஓகேவா? பட் இப்போ பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு சின்ன புல் பேக் கொடுக்குறது ஆச்சரியம் இல்லை. இப்போ இருக்கிற லெவலில் கூட புல் பேக்காக கூட நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். 50,000 வந்து ரீச் பண்ணுறான் நான். ஓகே, நாம் வந்து BTC அனலைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எத்தீரியம்.
இறங்கின்னு தான் இருக்கிறானுங்க, பரவாயில்ல இறங்கட்டும். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா இது எத்தீரியத்தை பாருங்களா, ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது. மூவிங் ஆவரேஜை குறைச்சிப்போம். இங்கே பாருங்கள், மேலே ஏறினானா ரேஞ்ச் ஆகணும், அப்படியே திரும்பி மேலே ஏறினானா ரேஞ்ச் ஆகிறான், திரும்பி மேலே ஏறானா திரும்பி ரேஞ்ச் ஆகும். நான் மோஸ்ட் ஆஃப்லி இப்போ மேலே ஏறேண்ணா திரும்பி ரேஞ்ச் ஆகும். அந்த இப்போ 2400 பிரேக் அவுட் கொடுத்துறான்னு வச்சுக்க, சல்லுன்னு மேலே போய்டுவான். இல்லை சந்தேக கண்ணும் கிடையாது. ஸோ எத்தீரியத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 4 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு செல்லிங் பேட்டர்ன் மாதிரி காட்டுறான். ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அடுத்த கட்ட நம்ம சினாரியோக்கு எப்படி போகுதுன்ட்டு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறத நம்ம இப்போ சூஸ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு WLD தான். WLD வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சரியான இது லெவல் பார்த்துக்கலாம். மொதல் விஷயம் இங்கே பாருங்கள், இது ஒரு பேட்டர்ன். மேலே ஏறுனா கீழே இறங்கினா இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது. இவன் எப்போ வந்து 3.715 கிராஸ் பண்ணிட்டானா அப் சைடில் இவன் நல்ல ஒரு பையிங் சைன் போகிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி ஹை. ஓகேவா? WLD வந்து ரொம்ப ரொம்ப ஹை சான்சஸ். நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நம்ம பை பண்ணலாம். இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன் மட்டும் பார்த்தா இவன் வந்து செல்லிங்கில் இருக்கிறான். அக்ரெசிவான செல்லிங் சொல்ல முடியாது. மேலே ஏன்னா டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு திரும்பி கீழே வரான். இவன் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகம். ஸோ இவனை கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம். மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது உனக்கு மொதல் விஷயம். ரெண்டாவது பியூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பியூட் லைன் இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டும் எனக்கு பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இருக்குதுன்னு பார்த்தா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்தாலும் திரும்பி மேலே போய்ட்டோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். சப்போர்ட் மூவிங் ஆவரேஜ் பார்த்தா அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. இது ஒரு ரேஞ்சாக க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. சரிங்களா? BTC வந்து 45,000 கண்டிப்பாக வந்து சப்போர்ட் எடுப்பான், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா 45,000 மேலே ரொம்ப தூரம் போயிட்டான். 846,000 கிட்டே போனதுனால அவனுக்கு அங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இவனுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்போ பாருங்கன்னா 3.715 இதுக்கு மேலே போனால் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நம்ம பை பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம எப்பயும் போல் நம்மளோட ரூல் படி இங்கே பை பண்ணுறது ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இவனோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அன்ஈஸியாங்க எனக்கு நிமிஷம். இவனுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 3.478 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு என்ட்ரி ப்ரைஸ் ஃபுல் ஃப்ளெஜ் என்ட்ரி ப்ரைஸ் இது வச்சுக்கலாம். இப்போதைக்கு கரண்ட் என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தா 3.575 இந்த லெவலுக்கு நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பண்ணிக்கலாம். WLD. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீக். மொதல் விஷயம் சீக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் வந்து பியூட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, சீக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேக்கான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சீக் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான். ஓகேவா? மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கிளியரான ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு போகிறான். இன்கேஸ் இவன் வந்து இப்போ டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டு இந்த லெவலில் ரீச் பண்ணான்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டார்கெட் இவ்வளோ தூரம் வரும், சந்தேகமே கிடையாது. சீக் வந்து ஒரு நல்ல பையிங் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாகுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகுது. கொஞ்சம் கீழே இறங்கிட்டனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அண்ட் தென் 1 ஹவரில் பார்த்தா எனக்கு ஃபேவராக இல்லை மூவிங் ஆவரேஜ். பட் பியூட் பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்குது. பியூட் லைன் இருக்குது. ஸோ வந்து அது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. 1 ஹவர்லையும் சரி 4 ஹவர்ஸ்லையும் சரி ஓரளவுக்கு சப்போர்ட்டாக அவனுக்கு ஆக்ட் ஆகும். அதுக்கடுத்து நம்ம சாட் பேட்டர்ன் நம்ம கேனஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணம் மெயின் பேசிஸ்க்காகவே நம்ம பை பண்ணலாம். இப்போ இருக்கிற லெவலில் கூட பை பண்ணுங்க. 5987 நான் வந்து 60 கிட்ட நான் பை பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேவா? 60 கிட்ட நாளைக்கான ட்ரேட் பை பண்ணிவிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து 5853 இது இவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே போகிறது இவனோட கையில். லாஸ்ட்டாக வந்து நாளைக்கு பார்க்க போகிற 3வது ட்ரேட் பார்த்திங்கன்னா
10,000 NFT தான். 10,000 NFT இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களா, இது ஒரு ஆல்ரெடி இங்கே ஒரு பியூர் லைன் இருக்குது மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கே மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி போகிறான் மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஆகுது. ஸோ இதனால் வந்து நம்ம இந்த லெவல் 4578 கிட்ட வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ் கொடுத்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 4431 கூட நம்ம வச்சுக்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாகவே ஸ்டாப் லாஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.17% தான். டார்கெட் வந்து நம்ம கொஞ்சம் 5 to 10% வச்சுக்கலாம். அது டார்கெட் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் சொல்லிப்போம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம சொன்ன ப்ரைஸை வந்து என்ட்ரி ப்ரைஸை வச்சுட்டு சொன்ன ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் தென் நீங்கள் ஒரு தடவை வீடியோஸ் இந்த சேலஞ்சில் வந்து வெளியேறிட்டிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி சேலஞ்சுக்குள்ளே பார்த்து கஷ்டமாக இருக்கும், இல்லை ஃபண்டு ஸ்கேர்சிட்டி ஆகும். ஸோ மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்மளோட சேலஞ்சில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க, அதான் உங்களுக்கு பெட்டராகும். அண்ட் தென் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை. அண்ட் தென் பை.